டிவி நேயர்களுக்கு இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம வருஷத்துல எவ்வளவோ பண்டிகைகள் கொண்டாடினாலும் இந்த பொங்கல் பண்டிகை ரொம்பவே சிறப்பான பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை தான் தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிறப்புனால நம்ம இன்னும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் ஒரு உமன்ஸ் காலேஜ்க்கு வந்திருக்கோம். இங்கே வந்ததுலேருந்து பார்த்தா எல்லாரும் ரொம்ப கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சூப்பராக இருக்காங்க. பொங்கல் வச்சுருக்காங்க, நிறைய தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் விளையாடுறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். கிராமிய குடல் நிகழ்ச்சியில இங்க வந்து பொண்ணுங்கள்லாம் பாத்தீங்கன்னா கலர் கலரா சாரியில வந்து மின்னிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்காகவே நான் சில பொங்கல் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் அவங்க கரெக்டா ஆன்சர் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொங்கல் யாருக்காக கொண்டாடுறாங்க? ஃபார்மர்ஸ்க்காக. ஓகே, விவசாயிகளுக்காக. சாப்பிடுறதுக்காக. ஆமா, அதான பொங்கலோட பேசிக். சாப்பிடணும்லக்கா, பொங்கல் செஞ்சு பொங்கல் செய்யறத சாப்பிடணும், அதுக்காக தான் அந்த பொங்கல் பண்டிகையே. அப்படி. உன் பேர் என்னவா? தீபிகா. தீபிகா அருமையா ஆன்சர் பண்ணிருக்காங்க, ரொம்ப அறிவாளித்தனமா. ஆமா, எப்ப பார்த்தாலும் சோறு தான் முக்கியம். நீங்க சொல்லுங்க. அதான் நம்மளுடைய பாரம்பரியத்துக்காக அது வந்து கும்பிடுறோம். ஓகே ஓகே. ஸோ நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பொங்கலுக்கு ஃபன்னியாக நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் உண்மையான ஒரிஜினலாக நம்ம எதுக்காக பொங்கல் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொங்கல் வந்து நம்ம விவசாயத்திற்கோசமும் நம்ம சூரிய பகவானுக்கோசமும் நம்ம கொண்டாடுறோம். அவங்கள பெருமைப்படுத்துறதுக்கோசம் நம்ம இதை வழியாக நம்ம பண்ணுறதுனால நம்ம பொங்கல் வந்து எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட்டு செலிப்ரேஷனாக இருக்கும். இந்த பொங்கல் செலிப்ரேஷன் மட்டும் வந்து அது கதிரை அறுத்து விவசாயம் பண்ணி அது நெல்லை பார்த்து அரிசி பார்த்து நிறைய அது போய் ஒருத்தவங்களுக்கு சேல்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இருக்கும். நம்ம மூலிமா நிறைய பேர் சாப்பிட்றாங்க அப்படின்றப்போ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு. அதனாலே அவங்கள வழிபடுறது மாதிரி கும்பிடுறோம். ஓகே. தமிழ் பெண்கள் கிட்ட நம்ம வந்து பாரம்பரிய விளையாட்டுகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்ன? ஜோதிகா. ஜோதிகா, நீங்க சொல்லுங்க, நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்ன மாதிரி பாரம்பரியான விளையாட்டுகள்லாம் இருக்கு? நொண்டி, பல்லாங்குழி, ஒயிலாட்டம். ஓகே. மாட்டு வண்டியில ரைடு போனோம் காலைல இருந்து. நிறைய. நீங்க இங்க என்னென்ன விளையாட்டுலாம் விளையாண்டீங்க? மாட்டு வண்டி ரைடு போனோம், ராட்டினம் போனோம், நிறைய விளையாட்டுகள் விளையாடிட்டு இருக்கோம் காலைல இருந்து. ஜாலியா இருக்கா உங்களுக்கு? ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலி கூடயும். பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? என்ஜாய் பண்றோம் நல்லா. காலேஜ் லைஃப் இப்பதான் என்ஜாய் பண்ண முடியுது, சூப்பரா இருக்கு. கையில் வந்து ஒயிட் கலர் கர்ச்சீஃபோட இருக்காங்க. ஸோ அது என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் பேர் என்ன? பவித்ரா. பவித்ரா, கையில் என்ன கர்ச்சீஃப் வச்சுருக்கீங்க? டான்ஸ்க்காக வந்து. ஓ, என்ன டான்ஸ் இது?
ஒயிலாட்டம். ஒயிலாட்டம். ஸோ பொங்கல் அன்னைக்கு ஸ்பெஷலாக கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒயிலாட்டம் ஆட போகிறீங்க. ஒயிலாட்டம்னா என்ன? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியுமா? ஏதாச்சும் சொல்லுமா? பாரம்பரிய விளையாட்டு, பாரம்பரியமான விளையாட்டு ஒயிலாட்டம். ஓகே. ஸோ அந்த டான்ஸ்க்காக இன்னைக்கு நம்ம விளையாடுறோம். ஓகே. ஸோ பொங்கல் அதுவுமா வந்து பாரம்பரியமான ஒயிலாட்டம் வந்து இவங்கெல்லாம் ஆட போகிறாங்களாம். ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக கையில் கழிச்சிஃபோட நிற்கிறாங்க. அடுத்ததாக அவங்க எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்த்து ரசிக்கலாம். ஒத்துமையா கூடி பக்தியுடன் ஆடி தந்தனத்தம் சொல்லி சொல்லி பாடு. இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. எங்க வாழும் எங்க நலமும் என்றும் உன்மடியில். பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. மண்ணாக நினைச்சு சும்மா இருந்தா உன் வாழ்வு எப்போதும் தேராது. பொன்னாக நினைச்சு எப்போதும் உழைச்சா ஆனந்தம் என்னாலும் மாறாது. நீரோட்டம் இருந்தா ஏரோட்டம் நடக்கும், ஏரோட்டம் இருந்தா தேரோடும். பசிவாட்டம் போக பயிர் வாழ வேணும், அப்போது தானே ஊர் வாழும். உலகம் இந்த ஏர்முனையை நம்பியே, நாங்கள் இந்த தாய்மடியை நம்பியே, காலமெல்லாம் ராவு பகல் பாடுபட்டு வேலை செய்வோம். பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
படிச்சதனாலே விவசாயம் பார்த்திட தயங்காதே, படிச்சதனாலே சோறு வந்து தானா உன் வீட்டு கதவையும் திறக்காதே. 1000 வேலை இங்கேயே இருக்கு, ஆபீஸை தேடி அலையாதே. பூமி இதில் உழைச்சா பொன்னாக கிடைக்கும், மண் மீது இறங்க தயங்காதே. உடம்பில் இங்கே வேர்வை வர வேலை செஞ்சா உலகம் உன் காலடியில் வந்து விழும். காலமெல்லாம் ராவு பகல் பாடுபட்டு வேலை செய்வோம். பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. எங்க வாழும் எங்க நலமும் என்றும் முன்மடியில். பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. ஓகே, உங்க பேர் என்ன? கவிதா. கவிதா, எப்படி உரி அடிச்சிருக்கீங்க? ஜாலியா கண்ணை மூடிட்டு குச்சி வச்சு பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்க விட்டீங்களே, எப்படி? ஏதோ எதார்த்தமா இதுமாதிரி ட்ரை பண்ணது கிடையாது, இது சும்மா ஒரு ட்ரை பண்ணேன். வின் பண்ணிட்டீங்களே, ஆனா சூப்பரா. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஜாலியாக இருக்கு. இந்த மாதிரி ஆல்ரெடி உரி அடிச்சிருக்கீங்களா இல்லை? இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓ, ஃபர்ஸ்ட் டைமே இதான். ஃபர்ஸ்ட் டைமே சூப்பராக அடிச்சிருக்கீங்க. ஓகே, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? பொங்கல் செலிப்ரேஷன்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கா? ஹாப்பி பொங்கல். Happy Pongal. தேங்க்யூ. என் பேர் பாக்கியலட்சுமி. நான் வந்து 3rd இயர் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிற மகாலட்சுமி காலேஜில். நான் ரொம்ப நாள் கழித்து வந்து இந்த புல் ரைட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக வந்து குயின்ஸ்லாம் அந்த மாதிரி ரைட் போயிருக்கேன். அதை விட இது ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப ஃபன்னாக இருக்குது, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நாள் கழித்து கோவிட்க்கு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி பண்ணுறது வெரி வெரி ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு இது பயமாக இருந்துச்சா? பயமாக இல்லை, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஆனால் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு விளையாடணும். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து பொங்கல் அன்னைக்கு எவ்வளோ பாரம்பரியமான விளையாட்டு இருக்குது அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன கேட்க போகிறோன்னா, பொங்கல்னா வீட்டில் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? பொங்கல்னா வாசலில் சாணி தெளித்து கோலம் போட்டு அதில் நடுவில் பூசணிப்பூ வச்சு அப்புறம் அரிசி மாவில் கோலம்லாம் போட்டு அப்புறமா வந்து வீட்டுக்கு பசுமாட்டை அழைச்சி அப்புறமா அதுக்கு பூஜைலாம் பண்ணி மாட்டுக்கொட்டெல்லாம் சாணியெல்லாம் பூசி மொழி கோலம் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா பின்பக்கமாக போயிட்டு பள்ளம் தோண்டி கரும்பு நட்டு அப்புறமா பானை வச்சு நல்லா அந்த பானைக்கு டெக்கரேட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் வர வச்சு நல்லா சாமி கும்பிடுவோம் சந்தோஷமா. சூப்பர், ரொம்ப அழகா பாரம்பரியமான முறையில் எவ்வளோ அழகாக பொங்கல் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இங்கே வந்து நிறைய காலேஜில் செலிப்ரேஷன்லாம் போயிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே வந்து ஒரு பொங்கல் ஃபீல் வருது. சூப்பர். கூட நம்ம தமிழ் பாரம்பரியம் மாறாத மாதிரி
மாதிரி ரொம்ப அழகா கரகத்தை தலையில வச்சுட்டு சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க கிட்ட அதை பத்தி கேட்கலாம். நீங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன? தர்ஷினி. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு கரகம்? ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமா? ஸோ உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? ஏன் நீங்க வந்து கரகத்துல ஜாயின் பண்ணீங்க? சும்மா ட்ரை பண்ணலாம், நம்ம பாரம்பரியம் ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணதே இல்லை. காலேஜ் முடிய போகுது, ஃபைனல் இயர், ஸோ ட்ரை பண்ணோம். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உங்க பேர் என்ன? ஜனனி. ஜனனி. நீங்க ஏன் கரகம் சூஸ் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும் கரகம். நான் இவங்க எல்லாருமே நான் தான் கூப்பிட்டேன். அப்படியா? இந்த கேங்கே நீங்க இந்த கேங்கே நீங்க தான் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. சூப்பர். உங்க பேர் என்ன? ஜனனி. ஜனனி. உங்களுக்கு ஏன் கரகம் பிடிச்சிருக்கு? ஆக்சுவலாக என்எஸ்எஸ்லேருந்து NYF கேம்ப் செலக்ட் ஆகிட்டோம். அப்போ வந்து போயிட்டு கரகம் ஒரு 3 days ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அது சில பல காரணங்களால் அது போக முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா கரகம் மேலே ரொம்ப நம்ம போயிட்டு ஆடாமலே விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து 4-5 குரூப்பாக ஃபார்ம் ஆகுங்க, ஒன்று ஒரு டீம் அப்படி சொல்லும் போது கரகம் நான் போகிறேன், யார் வரீங்களோ வாங்க. என்னால் ஒரு 4-5 கேஸ் பின்னாடியே வந்துச்சு, பின்னாடியே 2 கேஸ் வந்துட்டாங்க. சூப்பர். ஸோ நல்லா ஜாலியாக ஆடி வந்து பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்க கரகம் ஆடி. இப்போ அப்படியே கரகம் ஆடிட்டே இருங்க, நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? பொங்கல் பண்டிகையில் நம்ம வந்து எல்லாருமே வீட்டில் படையல் வைப்போம். அந்த படையலில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் பேர் என்ன? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வந்து பொங்கல் அன்னைக்கு படையல் வைப்போம் இல்லையா? ஸோ அந்த படையலில் இலையில என்னெல்லாம் இருக்கும்? பொங்கல் இருக்கும். ஓகே. வெண்பொங்கல் இருக்கும். ஓகே, அவ்வளோதான் எனக்கு தெரியும். சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இதாயா எனக்கு தெரியும். பொங்கல் அன்னைக்கு அது ரெண்டையும் வைப்பாங்க. கரும்பு. ஓகே, கரும்பு. சூப்பர் ஆன்சர். சுண்டல் வைப்பாங்க. ஓ, சுண்டல். ஓகே. அப்புறம் பாயாசம், வடை. ஓகே. அந்த பழம்லாம் கொஞ்சம் வைப்பாங்க. ஓகே. வேற என்ன வைப்பாங்க? அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லுங்கள். வெஜிடபிள்ஸ்லாம் ஏதோ பண்ணி வைப்பாங்க, அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். வெஜிடபிள்ஸையும் போட்டு மண்ணில் விளையிறது எல்லாத்தையும் போட்டு குழம்பு வைப்பாங்க. ஓகே, சூப்பர் ஆன்சர். கரெக்டு தான், அந்த ஆன்சர் கரெக்டு தான். வேற யாருக்காவது ஏதாவது ஞாபகம் இருக்கா படையல் இலையில என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு? சூப்பர். மஞ்சள் கிழங்கு வைப்பாங்க. கரெக்ட். எல்லாருமே வந்து ஃப்ரூட்ஸ் சொன்னீங்க, சக்கரை பொங்கல் சொன்னீங்க, கரும்பெல்லாம் சொன்னீங்க. ஆனால் மஞ்சள் கிழங்கு கண்டிப்பாக வைப்பாங்க. ஸோ சூப்பர். உங்கள் பேர் என்ன? சுபாஷினி. சுபாஷினி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த இடத்துல படையல் வந்து எதுக்காக வைப்போம் அப்படிங்கிறத விட அதில் என்னென்ன வைப்போம் அப்படிங்கிறத முக்கியமான கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா இங்கே எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம்.
கொஸ்டின் கேட்கலாம். அவங்க வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ பொங்கல் வந்து எந்த மாசத்துல கொண்டாடுறாங்க? ஜான்வரிங்கிறது நமக்கு தெரியாதா? தமிழ் மாதம் சொல்லுங்கள். தை மாதம். தை மாதத்துல தான் நம்ம வந்து பொங்கல் கொண்டாடுறோம். சரி, ஓகே. இதுக்கு வந்து சிம்பிளாக ஆன்சர் பண்ணிட்டீங்க, ஈஸி கொஸ்டின்றனால. இப்போ உங்களுக்காகவே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களே யாருக்கெல்லாம் பொங்கல் செய்ய தெரியும்? சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவோம் பொங்கல். சரி, எனக்கும் சாப்பிட தெரியும். எனக்கு தெரிஞ்சா நான் உங்ககிட்ட கேட்க போறேன். பொங்கல் யாருக்கு செய்ய தெரியும்? எனக்கு தெரியும். தெரியுமா? நிஜமா தெரியுமா? அவன் நல்லா சாப்பிடுவா, தின்னு செய்யலாம் தெரியாது அவளுக்கு. நல்லா சாப்பிடுவா, ஆனால் செய்ய தெரியாது அவளுக்கு. இல்லை, நான் செய்வேன். பிகாஸ் ஐ மேரிட், நோ ஐ கேன் டூ இட். சூப்பர் சூப்பர். செய்யறது சாப்பிடுற மாதிரி இருக்குமா? செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம அதாவது ட்ரீம் பண்ணி எப்படி சாப்பிட்டா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மனசில் வச்சுட்டு செஞ்சால் செம்ம சூப்பராக வரும். சிம்பிளா ஒரு ஒன் லைன்ல ஒரு செய்முறை சொல்லிடுங்க. ஒன்றுமே இல்லை, குக்கரில் பச்சரிசி ஊற வச்சுக்கோங்க. நல்லா எப்படி ஊறுதோ அந்த அளவுக்கு தான் சக்கரை பொங்கலோட பதம் வரும். ஒரு மேக்ஸிமம் 1 hour ஊறுச்சுன்னா நல்லா குழன்னு வரும். வெள்ளத்தை வந்து நம்ம காய்ச்சி ஊற்றிங்கன்னா இல்லை அப்படினால, ஏன்னா வெள்ளத்தில் வந்து நிறைய மண் இருக்கும். அதை நம்ம அப்படியே போட்டோம்னா இதுவாகிடும். அதனால் நம்ம காய்ச்சி ஊற்றிட்டு குக்கரில் ஒரு 6 to 7 விசில் விட்டால் நல்லா குழையும். அதுக்கப்புறமா நெய் நிறைய ஊற்றி நல்லா முந்திரி வறுத்து நல்லா திராட்சை வறுத்து நெய் நிறைய ஊற்றி சாப்பிட்டா அற்புதமாக இருக்கும் சக்கரை பொங்கல். இதுதான் சக்கரை பொங்கல், செம்மையாக இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். அப்படிதான் செய்யணும், எல்லாருக்கும் தெரியும். உங்க எல்லாருக்கும் சாப்பிட சரி, ஓகே. உங்களுக்குலாம் சாப்பிட தெரிஞ்சாலும் இவங்க சூப்பராக வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க, நம்ம எல்லாம் சாப்பிடலாம். எனக்கு வந்து இவங்க சொன்ன உடனேயே அப்படியே வந்து சுட சுட நெய் முந்திரிலாம் சொல்லி எனக்கே ஹைப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க செய்முறை சொல்லும் போது எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. ஸோ நம்ம அடுத்தது வந்து போய் பொங்கலை சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே ரொம்ப அழகான பாரம்பரிய முறையில் விறகடுப்பில் வச்சு பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க பேர் என்ன? ஐம் குமுதினி. ஓகே. ஸோ நீங்கள் இங்கே வந்து அழகாக விறகடுப்பு வச்சு பொங்கல் வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி இந்த ஐடியா? இது எப்போவுமே பொங்கல் வைக்கிறதுனா விறகடுப்பில் தான் பொங்கல் வைக்கணும். அது வந்துட்டு தமிழரோட பாரம்பரியம். ஸோ அந்த பாரம்பரியத்தை வந்துட்டு நிலைநிறுத்துறதுல மகாலட்சுமி காலேஜ் எப்போவுமே முன்னுரிமை கொடுக்கும். இது வருஷம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு செலிப்ரேஷன் தான். ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் கோவிடுக்கு அப்புறமா ஒரு 2 வருஷம் விட்டு போனதுக்கப்புறமா 2023 ரொம்ப மிக பிரம்மாண்டமாக பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோட இன்னைக்கு இந்த பொங்கல் செலிப்ரேஷனை தொடங்கியிருக்கோம். சூப்பர். ஸோ இப்போ வந்து பொங்கல் வச்சாச்சு, ஓகேவா? இப்போ தான் பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா. உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? சூப்பரா வந்துரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. எத்தனை எல்லாமே ஸ்டாஃப் சேர்ந்து தான் பொங்கல் வச்சிருக்கீங்க? ஆமா. ஸ்டாஃப் கம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, மாணவர் குழு எல்லாருமே சேர்ந்து தான் வச்சிட்டு இருக்கோம். இப்போ நீங்க இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் உங்களோட ஐடியாஸ் தான் எல்லாமே? ஆமா, எல்லாருக்கும் டீம் இருக்காங்க, எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் தான். ஸோ சாப்பிட தெரிஞ்ச எல்லாருக்குமே சமைக்கவும் தெரியும். சரி, ஓகே. அப்ப சூப்பர். நீங்க செஞ்சு முடிச்சதும் நாங்க வந்துருவோம். கண்டிப்பா உங்களுக்கு தான் முதல் ஆளா சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு. Thank you. பொண்ணு விளையிற பூமி இது, இந்த பூமியை காக்குற சாமி இது, பூமியை காக்குற சாமி இது. ஐயனார வந்து பாடுங்கடி, இங்கே ஆசையா கை கொட்டி ஆடுங்கடி, ஆசையா கை கொட்டி ஆடுங்கடி. மண்ணில் இருக்குது வாசமடி, நம்ம பாட்டுல எப்பவும் வீசுமடி. பாட்டு மணக்கட்டும் பாடுங்கடி, வள பைய குலுங்கட்டும் கும்மியடி. பொண்ணு விளையிற பூமி இது, இந்த பூமியை காக்குற சாமி இது. தந்தனத்தாம் தந்தனத்தாம் ஐயனார வந்து பாடுங்கடி, இங்கே ஆசையா கை கொட்டி ஆடுங்கடி. தந்தனத்தாம் தந்தனத்தாம். இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஜாலியாக பொங்கல் செலிப்ரேஷனுக்காக மாட்டு வண்டியில் போயிட்டு இருக்கீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? என் பேர் ராஷ்மி. இப்போ எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? நான் இந்த மாதிரிலாம் போனதே கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம். அது என் காலேஜில் கொடுத்துருக்காங்க. ஓ அப்படியா? எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கு? ஜாலியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது செம்ம ஜாலியாக இருக்குது. எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் ஜாலி தான், அதுவும் மாட்டு வண்டியில் போகிறது இன்னும் ஸ்பெஷல், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஃபீலே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால ஜாலியாக இருக்குது. ஆமாம். உங்கள் பேர் என்ன? குணஸ்ரீ. குணஸ்ரீ, நீங்க சொல்லுங்க, மாட்டு வண்டியில போறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதுவும் எங்க கேங்கோட போறது ரொம்ப ஜாலியா இருக்கு. நீங்க உட்கார்ந்திருக்க ஸ்டைல் பார்த்தாலே தெரியுது ஜாலியா.
என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபீல் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்குது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி போகிறது. வில்லேஜ்லாம் இருந்திருக்கும், பட் ஆனால் இப்படி போனது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அதை எங்கள் கூட போகிறது. ஓகே, இப்போ பொங்கல் செலிப்ரேஷனை வச்சு நீங்கள் மாட்டு வண்டியில் போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டீங்க. ஆமாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் இஃப்ரத் ஷாத்திகா. ஓகே, இப்போ மாட்டு வண்டியில் போயிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? பொங்கல் செலிப்ரேஷனில் நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை, எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காம நடந்திருக்கு. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதும் ஃப்ரெண்ட்ஸோட செம்ம ஜாலியாக இருக்குது. சரி, ஓகே, போய் உங்கள் ஃபுல் ரைடே என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ, பாய். ஆசக்காடு வயக்காடு மாமச்சா வந்தாடு, ஆசக்கார பயலோடு அன்பாட்ட கொண்டாடு. தலைபோதும் மேற்காத்தில் தாயோட கைப்பாரு, வெள்ளந்தி சிரிப்பால விளக்கேத்தோ நம்மூரு. ஏரோடும் மன்னத்தான தீர நீ பூசு, பொங்கப்பானைய நீ கும்பிடு முட்டும் காளைய, நீ வம்பிடு பொங்கப்பானைய நீ கும்பிடு முட்டும் காளைய, நீ வம்பிடு. ஆசக்காடு வயக்காடு பாமச்சா வந்தாடு, ஆசக்கார பயலோடு பண்பாட்ட கொண்டாடு. இருந்தாலுமே மெய் கூசிடும் இந்த காத்து இல்லையே, மண் வாசனை மலர் வாசனை சுகம் போலவே பர்ஃபியூமில் இல்லையே. ஆளோட வெப்பம் குச்சி பள்ளீட்டி கொள்ளலாம், கூல் ட்ரிங்க்ஸ் மறந்து கொஞ்சம் போடுனலா, வெள்ளாட்டம் குட்டி போன தோவாட்டம் போடலாம், கீபோர்டு கட்டம் தாண்டி கிளி போலாகலாம். பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல். ஆசக்காடு வயக்காடு மாமச்சா வந்தாடு, ஆசக்கார பயலோடு பண்பாட்ட கொண்டாடு. பாத்திலே நனைந்தோமடா, ஆத்தில் நீந்தி பாரணா, எதிர் நீச்சலே எதுவென்பதை எதிர்நாளிலே பிள்ளைக்கெல்லாம் பூரணா, கல்லோரம் மஞ்சள் தேய்ச்சி கண்ணாத்தா பூசுரா, மரணாமம் பார்க்க கண்டு மருதாடி ஆகிறா, கண்ணாடி இறக்க வச்சு தட்டாத சுத்தடா, பின்னாடி வார தொட்டு பிள்ளை போல் கத்தடா. ஆசக்காடு வயக்காடு மாமச்சா வந்தாடு, பாசக்கார பயலோடு பண்பாட்ட கொண்டாடு. தலைகோதும் மேற்காத்தில் தாயோட கைப்பாரு, வெள்ளந்தி சிரிப்பால விளக்கேத்தோ நம்மூரு. ஏரோடும் மண்ணத்தான தீனரி பூசு, பொங்கப்பானைய நீ கும்பிடு முட்டும் காளைய, நீ வம்பிடு பொங்கப்பானைய
ஓகே, இங்கே நம்ம நிறைய கேம்ஸ்லாம் பார்த்தோம். பட் வந்து இதில் ஸ்பெஷல் கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயரை வச்சு ஓட்டுறது தான். ஸோ அது வந்து ஓட்டுறவங்களுக்கு வேணால் கஷ்டமாக இருக்கும், நம்ம பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும், ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி விளையாண்டாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேர் என்ன? ஸ்னேகா. ஸ்னேகா, நீங்கள் வந்து டயர் ஓட்டுனீங்கல்ல, நான் பார்த்தேன், சூப்பராக ஓட்டுனீங்க, ஏதோ பல வருஷம் கற்றுக்கிட்ட மாதிரி. ஸோ எப்படி அது பண்ணீங்க? இல்லை, சின்ன வயசில் நான் விளையாடிருக்கேன், இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு விளையாடணுன்னு, சும்மா ட்ரை பண்ணோம். ஸோ சின்ன வயசில் விளையாண்டது தான், அதுக்கப்புறம் இப்போ தான் விளையாடுறீங்க. ஆனால் ஜெயிச்சிட்டிங்களே, சூப்பரா. ஏதோ ட்ரை பண்ணோம், அது ஃப்ளூக்கில் ஜெயிச்சு. ஓகே, சூப்பர். உங்கள் பேர் என்ன? பிருந்தா என் பேர். பிருந்தா, நீங்கள் எப்படி விளையாண்டீங்க? உங்களுக்கு இது ஆல்ரெடி விளையாடி பழக்கம்? நான் சின்ன வயசுல ஒரு வாட்டி விளையாடிருக்கேன், அதுக்கப்புறம் இப்போ ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணேன், அது சரியாக. சூப்பர், ஜாலியாக விளையாடுங்க, ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க. ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. ஓகே, உங்கள் ஜாலியாக காலேஜ் செலிப்ரேஷனில் இப்போ வந்து கோனியில் வந்து காம்படிஷன்லாம் போனீங்கல்ல, ஸோ ஜெயிச்சிங்களா? ஜாலியாக இருந்துச்சா? செம்மையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என்ஜாய் பண்ணி. உங்கள் பேர் என்ன? அபிநயா. எப்படி ஜாலியாக இருந்துச்சா? விழுந்துருவேன்னு பயமாக இருந்துச்சா? ஆனால் நீங்கள் ஓகே, சாரிலையும் விளையாடிட்டீங்க. ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு. பொங்கல் எப்படி போயிட்டு இருக்கு செலிப்ரேஷன்? ஓகே, ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி பொங்கல். ஓகே, இப்போ நீங்க வந்து உங்க வீட்ல பொங்கல் செலிப்ரேட் பண்ணா என்னலாம் பண்ணுவீங்க? நாங்க சக்கரை பொங்கல் பண்ணி சாப்பிடுவோம். நீங்க? நாங்க மார்னிங் எழுந்திட்டு குளிச்சிட்டு சக்கரை பொங்கல் பண்ணி சாப்பிடுவோம். ஓகே, சூப்பர். பொங்கலுக்கு புது ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. ரெடியா இருக்கீங்க பொங்கலுக்காக? இப்போ இங்க வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு இந்த கேம்ஸ்லாம் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க விளையாண்டீங்களா கேம்ஸ்லாம்? என்னென்ன கேம்ஸ் விளையாண்டீங்க? பலூன் ஷூட்டிங், மாட்டு வண்டிலாம் போனீங்க.
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஜனனி, டிராம்பலின் குதிக்கும் போது பயமா இருந்துச்சா இல்ல ஜாலியா இருந்துச்சா? ஜாலியா தான் இருந்துச்சா? உங்க பேர் என்ன? கீதா. கீதா, தைரியமா ஏறிட்டீங்க, எப்படி ஜாலியா இருந்துச்சா? ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரிலாம் விளையாடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகே, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா பொங்கல் செலிப்ரேஷனுக்கு இதெல்லாம் பண்ணுவோம்? இல்லை இவ்வளோ இதுவாக இருக்கும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருக்கு. அப்ப நீங்க நினைச்சதை விட ஜாலியா இருக்கீங்க. ஜாலியா இருக்கு. சரி, ஓகே, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. இன்னைக்கு தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாம் பார்த்து ரசிச்சிங்க இந்த பொங்கல் தினத்தன்று. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரம் விஜய் நர்மதா. ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT-யில் உங்கள் மனம் கவர்ந்த நட்சத்திரங்கள் நடித்த பொங்கல் திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். இந்த தை திருநாளை ராஜ் டிஜிட்டல் டிவி OTT-யுடன் கொண்டாடுங்கள்.